இது நம்ம ஃபேமிலி. மீண்டும் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசியல் சாசனத்தையே ஒழித்து விடுவார்கள், மாற்றி விடுவார்கள் அப்படின்றத ராகுல் காந்தி பேசுறார், இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் எந்த அடிப்படை, என்ன ஆதாரம்? 1949 நவம்பர் 26 நம்முடைய நாடாளுமன்றம் அரசமைப்பு சட்ட பிரிவுகளை அதை ஏற்றுக்கொள்கிறது. நவம்பர் 30 ஆர்கனைசர் பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதுகிறாங்க. அந்த தலையங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மனுஸ்மிருதியை உலகமே மதிக்கிறது. நமது அரசமைப்பு நிபுணர்களுக்கு மனுஸ்மிருதி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்பர் 1. 2, வாஜ்பாய் இந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்காக ஒரு கமிட்டி அமைச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 3வது, இந்த காலத்தில் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபி மீரட் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அருண் கோவில் அப்படி பேசியிருக்கார். அவருடைய வீடியோ ஒன்று. நாக்பூர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ஜோதி மிர்தா இப்படி பேசியிருக்கார். உத்தர கன்னடா எம்பி அனந்த்குமார் ஹெக்டே இப்படி பேசியிருக்கார், நாங்கள் வந்தால் எப்படி மாற்றுவோம். ஃபைசாபாத் எம்பி லல்லு சிங் பேசியிருக்கார். இதை யாராவது இவங்க மறுத்திருக்காங்களா? ஆனால் பிரதமர் மோடி மறுக்கிறார். ஏன்னா இந்த கேள்வியை பிரதமரிடம் கேட்குற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல என்னோட வரலாறை நீங்கள் ஆய்வு செய்யுங்க. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து, பிரதமராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரைக்கும் நான் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கேனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. வந்த உடனே முத நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தை மாற்றினாங்க. இப்போவே அவங்க நீதிபதிகளெல்லாம் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் 8 மாதங்களாக ஒரு யோக்கியமான நீதிபதி தலைமை நீதிபதியாக வர வேண்டும் என்று கொலிஜியம் சொன்னதற்காக அவங்கள நரேந்திர மோடி நிப்பாட்டி வச்சார். 8 மாதமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ எல்லா நீதிபதிகளையும் நியமிக்கிறதுக்கு தனக்கு அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் தான் இருக்கணும் என்று அவர் பேசியபோது அதை உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு. அப்புறம் அதாவது இந்தியாவினுடைய பல பகுதிகளை பங்களாதேஷோட மாற்றுறதுக்கு அரசமைப்பு சட்டத்தை மாற்றினார். ஜிஎஸ்டி, இன்னைக்கு மாநிலங்களுடைய உரிமையை, முற்றிலும் வரி விதிக்கும் உரிமையை பறித்த ஜிஎஸ்டி, அதனால் மாநிலங்கள் படுகிற துயரம் தெரியும். அது இவர் தான் பண்ணார். அதே போல் இப்படி இவர் காலத்தில் மட்டும் 8 முறை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது. திருத்தம். காங்கிரஸ் ஆட்சியிலே நிறைய திருத்தங்கள். அதைத்தான் சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு என் ஆட்சியை விட அவங்க தான் அதிகமாக பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு. வாஜ்பாய் பீரியட்ல எத்தனை முறை பண்ணியிருக்காங்க? 16 முறை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க அதை மொத்தமாக இதுவரை எடுத்தீங்கன்னா 106 முறை அது திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 106 முறையில் 58 வருஷத்துல 90 அமெண்ட்மெண்ட். அது இயல்பாகவே நீங்க ஒரு கட்சி, ஒரு நாடே புதிதாக ஒரு அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்த போது அப்போ உடனடியாக மாற்றங்கள் நிறையா இருந்தது. இது ஆவரேஜா 1.55 ஒரு வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்ததுக்கு. பிஜேபி மொத்தமே ஒரு 16 வருஷம் இருந்திருக்கா? 16 வருஷத்துல 1.375. ஸோ இவ்வளோ அதிகமாக எண்ணிக்கையில் திருத்தங்களை சுட்டி காட்டுறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்வது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜக அரசியல் சாசனத்தை ஒழித்து விடும்னு சொன்னதும், இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் சொன்னது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளாதுன்றதையும் சொல்வதையும் பொருத்தி பார்க்கணும்னு சொல்றீங்களா? இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டமே இருக்காதுன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா இருக்காது. அவங்கள பொறுத்தவரை இப்போ ரிசர்வேஷனை பற்றி கூட அவங்க பேசுகிறாங்க. அவங்க ஒரு ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. பெண் என்றால் குழந்தையா இருக்கும்போது அப்பா கட்டுப்பாட்டில் இருக்கணும், அப்படி ஒரு ரிசர்வேஷன். கல்யாணம் ஆகிட்டா கணவன் கட்டுப்பாட்டில் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, அது சோஷியல் கான்ட்ராக்ட். அது சமீபத்திலேயே மோகன் பகவத் பேசுனது ஒன்று. நீங்கள் சமூகமாக இருந்தால் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சுருக்காங்க. என்ன வேலை அப்படின்னா, பிராமணர்கள் என்றால் அவங்களுக்கு இந்த வேலை, சத்திரியர்கள் என்றால் அவங்களுக்கு இந்த வேலை. இப்போ நீங்கள் சொல்வது இந்த அரசியலமைப்பு சட்டமே இருக்காது, புதிய அரசியலமைப்பு சட்டமா இல்லை மனுஸ்மிருதி சட்டங்கள்? மனுஸ்மிருதியினுடைய பகுதிகளை இதில் இணைப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஏன்னா அதைத்தான் ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கு.
அதனால தான் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே இவங்க வந்து இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களில் ஒரு அக்கறை இருக்கிறவர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சென்ட்ரல் பப்ளிக் செக்டாரில் மட்டும் 16 லட்சம் பேர் வேலை பார்த்தாங்க. இப்போ அது 13 லட்சம் ஆயிடுச்சு. அதில் நிரந்தர பணியாளர்களாக இருந்த 13 லட்சம் 9 லட்சம் ஆயிடுச்சு. இந்த 4 லட்சம் பேர் என்னது, ரிசர்வேஷனே இருக்காது. இந்த சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள்லாம் அடித்து நொறுக்கப்படுகின்ற சந்தேகம். அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இதை சொல்லியிருக்கேன். எனவே அவங்கள பொறுத்தளவுல கான்ஸ்டிடியூஷன் என்பது மனுஸ்மிருதி, இடஒதுக்கீடு என்பது மனுஸ்மிருதியில யாராருக்கு என்ன வேலை சொல்லியிருக்கோ அந்த வேலை. எனவே நாம் இந்த நீண்ட நெடுங்காலமாக போராடி அடிமைத்தலையிலிருந்து விடுபட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, மீண்டும் அடிமை சங்கிலியை இந்திய சமூகத்தில் மாற்றுவதற்கான முயற்சி தான் அவங்களோட. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.